அவரவர் வேலையை அவரவரே செய்யணும். வீட்டில் வந்து அவரவர் வேலையை அவரவர் உணவை அவரவரே சமைக்கணும். அவங்கவுங்களுக்கு தனி ஒரு அறை வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கணும். அப்போ அவங்கவுங்க ரூமை அவங்கவுங்களே க்ளீன் பண்ணணும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னா, நேரம் தேவை. இன்றைக்கி நேரம் இல்லாதனால தான் பெண்கள் வந்து நீ சமைக்கிறது உன்னுடைய வேலை, சம்பாதிக்கிறது ஆண்களுடைய வேலை அப்படின்னு பிரிஞ்சு போனதுனாலையும், அவரவர் வேலையை அவரவரே செய்கிற அந்த சுய ஒழுக்கம் இருக்குல்ல, அந்த அந்த இது இல்லாமல் போச்சு. ஒரு ஆளுமைத்திறன் வாழ்க்கையில் பல வேலைகள் இருக்குது. எல்லாத்தையுமே அவரவர் வேலையை அவரவருக்கு தேவையான பணத்தை அவரவரே சம்பாதிக்கணும், அவரவருக்கு தேவையான உணவை அவரவரே சமைக்கணும், இந்த மாதிரி அவரவர் துணி அவங்களே துவைக்கணும், அவங்கவுங்க இருப்பிடத்தை அவங்களே, இப்படி ஒரு முழுமையான ஆளுமை என்பது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கணும். அப்படி இல்லாமல் போய் ஒருதலை பட்சமாக இருக்காங்க. தொழிலை மட்டும்தான், பணத்தை சம்பாதிக்கிற மட்டும் என்னுடைய வேலை, சமைக்கிறது உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன ஆகி போகுது, சமைக்கிறது இதெல்லாம் பெண்களுடைய வேலையாகும்போது அப்போ பெண்களுடைய வேலை வந்து அதனால் வருமானம் இல்லாதனால அதை தாழ்வாக பார்க்குறாங்க, ஆண்களுடைய வேலையை உயர்வாக பார்க்குறாங்க. இப்போ பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, இருந்தாலும் பெரும்பாலான பெண்கள் வேலைக்கு போகாமலும் இருக்காங்க. அப்போ வந்து வீட்டில் உள்ள வேலைகளை செய்வதை தாழ்வாக கருதுவது காரணம் என்னென்னா, அதனால் என்ன வருமானம் வரப்போகுது, வீட்டில் சமைக்கிறதுனால வருமானம் வரப்போகுதில்ல. ஆனால் ஆண்கள் பணத்தை சம்பாதிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது வீட்டில் சமைக்கிற இந்த வேலையெல்லாம் தாழ்வானது, ஆண்களுடைய வேலை உயர்வானது, அவர்களால் தான் இங்கு சமைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உளவியல் கோளாறுகள் ஏற்படுகிறது. அப்போ பெண்கள் இந்த வருமானத்தை தராத வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிற பெண்களும் தாழ்வானவங்களாகிடுறாங்க. வருமானத்தை தருகிற வேலை செய்கிற, தொழிலை செய்கிற ஆண்களுடைய வேலை உயர்வானது அப்படிங்கிற அந்த கருத்து. அப்போ இதெல்லாம் இல்லாமல் அவரவர் வேலையை அவரவரே செய்யணும். தனது தேவைக்காக பிறரை அடிமைப்படுத்தக்கூடாது. அப்போ அவரவர் வேலையை அவரவரே செய்கிறதுல இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நேரம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, தொழிலுக்காக நேரம் இருக்கல. 8 மணி நேரம் வேலை திட்டம் அது 6 மணி நேரமாக மாற்றணும். கட்டாய சட்டம் மாதிரி 6 மணி நேரம் தான் நீ தொழிலில் வேலை பார்க்கணும். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடு. வீட்டுக்கு வந்து அப்போ தான் உனக்கு உன் வேலையை செய்கிறதுக்கு, உன்னுடைய உணவை தயார் செய்வதற்கும், உனது ஆடைகளை துவைப்பதற்கும், உனது இருப்பிடத்தை தூய்மை செய்வதற்கும் அப்போ தான் உனக்கு நேரம் கிடைக்கும். இந்த வேலையை நீ வேலையாள்கிட்ட விட உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி மனிதர்களை வேலைக்கு அமர்த்தாத. வீட்டுக்குள்ளே மனிதர்களை வேலைக்கு அமர்த்தாத. அது வந்து மனிதர்களை அவமானப்படுத்துகிற மாதிரி. வீட்டுக்குள்ளே வந்து வீடு என்பது தொழில் செய்துவிட்டு ஓய்வெடுக்கக்கூடிய இடம், சும்மா இருக்கக்கூடிய இடம். வீட்டுக்குள்ளேயே நீ ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறதும், அப்போ வீடுங்கிறது வந்து தொழில் செய்கிற இடமாக மாறிவிடுகிறது. தொழில் செய்கிற மனப்பான்மை வீட்டுக்குள் வந்து விடுகிறது. தொழில் என்பது, தொழில் செய்கிற இடத்துல உனக்கு அன்பு பாசம் உறவுமுறைக்கெல்லாம் இடமே கிடையாது. அன்பு பாசம் உறவுமுறையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு தொழிலை வந்து ஒரு துறவி போல் செய்யணும். வீட்டுக்கு வரும்போது அந்த துறவி மனப்பான்மை, தொழில் செய்கிற அந்த மனப்பான்மையை விட்டு வீட்டுக்கு வந்த உடனே அன்பு பாசம் உறவு அப்படின்னு இருக்க வேண்டிய இடத்துல போய் நீ உன்னை போல் இருக்கிற ஒரு மனிதரை, நீ சாப்பிட்ற தட்டை கழுவ வைக்கிறது, நீ உன்னுடைய ஆடையை துவைக்க வைக்கிறது, உன்னது இருப்பிடத்தை கழுவ செய்கிறது, உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிறனால இதெல்லாம் வந்து ஒரு மனிதர்களின் ஆணவத்தை தான் காமிக்குது. அதனால் அது ஒரு மிக மிக தவறு. மனிதர்களை வீட்டில் வேலைக்கு அப்போ அந்த மாதிரியும் வைக்கக்கூடாது. அது மாதிரி அவரவர் வேலையை செய்கிறது வந்து அவரவரே செய்வது என்பது ஒரு ஒழுக்கம், நல்ல மனிதத்தன்மை, நல்ல பண்பு. அதுதான் பண்பு. உன் வேலையை நீ செய்யலைன்னா, உன்னுடைய வீட்டில் உள்ள உனது வேலையை நீ செய்யலைன்னா உன்னோட பண்பே இல்லை. அப்போ பண்பு என்பது கண்டிப்பாக தேவை. பண்பை பார்ப்போம். அவரவர் வேலையை அவரவரே செய்யாமல் நான் பணத்தை சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் வந்து வாழ்க்கைக்கு உதவாது, மனிதர்கள் அமைதியான வாழ்க்கைக்கு உதவாது. பண்புகளை புறக்கணித்து விட்டு பண்புகளை பெறுவதற்கான வாய்ப்பு அவரவர் வேலையை அவரவரே செய்வதில் தான் இருக்குது. அப்போது அந்த பண்புகளை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் நீ பணத்தை சம்பாதிப்பதால் என்ன பிரயோஜனம்? அதனால் பண்புடன் கூடிய ஒரு பணம் என்பது எப்படி வரும்? அவரவர் வேலையை அவரவரே செய்யணும். அப்போ வந்து பெண்கள் அவங்க வேலையை அவங்க செய்வாங்க, ஆண்கள் அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. அப்போ ஆண் பெண் உறவு முறை என்பது சமத்துவமாக மாறிவிடும். பெண்ணை தாழ்வாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஆண்களுக்கு பெண்கள் அடிமை என்கிற அந்த கருத்தை ஏன் வருது அப்படின்னா, அவரவர் ஆண்களுடைய வேலையை பெண்கள் செய்கிறாங்க, ஆண்களுடைய உணவை பெண்கள் சமைக்கிறாங்க, ஆண்களுடைய ஆடையை பெண்கள் துவைக்கிறார்கள், ஆண்களுடைய இருப்பிடத்தை பெண்கள் தூய்மை செய்கிறார். அதனால தான் பெண்கள் அடிமையாகிறார்கள். அப்போ அடிமைத்தனத்திலிருந்து இது விடுபடுவதற்கு இதுதான் வழி. அவரவர் வேலையை அவரவரே செய்யணும். அப்போ பெண்களும் ஆண்களுக்கான உறவு முறை இன்னும் மேம்படுத்தப்படுகிற ஆக்கப்பூர்வமாக மாறுகிறது. அந்த அடிமைத்தனம், ஆணாதிக்கம், அதெல்லாம் சர்வாதிகார போக்கு அதெல்லாம் இல்லாமல் அன்பு தான் ஆண் பெண் இருவருக்கும் இடையே இருக்குமே ஒரு தேவையாக மாறுகிறது. அன்பு தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு தேவையாக மாறுகிறது, அடிமைத்தனம் அல்ல. ஒரு பெண்ணிடமிருந்து ஆணிற்கான தேவை அடிமைத்தனம் அல்ல, சமைத்து போடுவதற்காக அல்ல, அன்புக்காக அப்படிங்கிற மாதிரி அந்த உறவு ஒரு உயர்நிலைப்படுத்தப்படுகிறது. அதனால் வந்து வேலை நேரத்தை வந்து அவர் 6 மணி நேரமாக குறைக்கணும். அப்போ தான் வீட்டுக்கு சீக்கிரம் வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்வதற்கு நேரம் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தா வேலை செய்கிற இடத்துல 8 மணி நேரம், வீட்டிலேருந்து கிளம்புறது, உணவெல்லாம் சமைச்சு ரெடி பண்ணி வீட்டிலேருந்து தயாராகிறதுக்கு 3 மணி நேரம் தயாராகிறாங்க. வேலை செய்கிற இடத்துல 8 மணி நேரம் வேலை, கிட்டத்தட்ட 11 மணி நேரம் வேலை செய்வார். அப்போ வேலை செஞ்சு முடித்து வீட்டுக்கு வர்றது இப்படி 12 மணி நேரம் வேலைக்காக செலவிடப்படுகிறது. களைத்து போய் வீட்டுக்கு வந்தால்
அப்போ வீட்டில் உள்ள வேலைகளை அவரவர் வேலையை அவரவர் அதனால் பெண்கள் நீங்கள் வீட்டில் இருங்க, நாங்கள் ஆண்கள் மட்டும் சம்பாதிச்சு போகிறோம் அப்படின்னு பிரித்து விட்டுறாங்க. அதனால் 6 மணி நேரம் மட்டுமே வேலை செய்யணும். உனக்கு வேலை செய்கிற இடத்துல சாப்பாடு கொடுக்கணும், வேலை செய்கிற இடத்துல உனக்கான உணவு கொடுக்கப்பட வேண்டும். அப்போ தான் நீ வீட்டில் சமைப்பதற்காக மதிய உணவு காலையிலையும் மதிய உணவு சமைப்பதற்காக நீ 3 மணி நேரம் செலவிடலாம், அந்த நேரம் மிச்சமாகும், வேலை செய்வது உனக்கு எளிதாக மாறும், வேலை செய்கிற இடத்துல உனக்கு உணவு கொடுப்பது உனது உரிமை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு இருக்கணும். அப்போ தான் அவரவர் வேலையை அவரவரே செய்வதற்கு வீட்டில் உள்ள அவரவர் வேலையை அவரவரே செய்வதற்கு நேரம் கிடைக்கும். தொழில் என்பது எளிதாக மாற வேண்டும். 6 மணி நேரம் தான் தொழில் செய்வதற்கு நீ செலவழிக்க, டக்குன்னு வீட்டுக்கு வந்துடு. வீட்டுக்கு வந்தால் உனது ஆடைகளை துவைப்பதற்கும் உனது வீட்டை தூய்மையாக வைத்திருப்பதற்கும் உனது உணவை சமைப்பதற்கும் உனக்கு நேரம் கிடைக்கும். உணவு சமைப்பது கூட எளிதாக மாறிவிடுகிறது. வேலை செய்கிற இடத்துல உனக்கான உணவை கொடுத்து விட்டால் உணவு சமைப்பது கூட உனக்கு எளிதாக மாறிவிடுகிறது. ஏன்னா 2 வேளை உனக்கு வேலை செய்கிற காலை உணவு மதிய உணவு உனக்கு கொடுத்துட்றாங்க. இன்னும் காலையில் 6 மணிக்கு வேலை நேரம் ஆரம்பித்து விட வேண்டும், மதியம் 1 மணிக்கு வேலை நேரம் முடிந்து விட வேண்டும். காலையில் 6 மணிக்கே போயிடணும், ஏன்னா உணவு அங்கேயே கொடுத்துட்றாங்களே, வேலை செய்கிற இடத்துல உணவு கொடுத்துட்றாங்க. அதிகாலையில் எழுந்திருக்க வழக்கம் இதனால் வரும். 1 மணிக்கு வேலை விட்டுறணும், முடிஞ்சு வீட்டுக்கு 2 மணிக்கு வர்றீங்க, வந்துட்டு விளையாடணும், ஆடணும், பாடணும், இதெல்லாம் தினசரி தேவை. அதற்கு நேரம் கிடைக்கிறது. காதலிப்பதற்கு நேரம், குடும்பத்தில் உள்ளவர்களோடு பேசுவதற்கான நேரம், உனது வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கான நேரம் எல்லாமே கிடைச்சிருது. இப்படி ஒரு ஏற்பாடு இருந்தால் தான் மனிதர்களிடம் பண்பு என்பது வரும், நல்ல பண்புகள் ஏற்படும். அப்போ தான் இத்தகைய ஏற்பாடு இருந்தால் தான் மனித வாழ்க்கையில் பண்பு என்பது ஏற்படும், நல்ல ஒழுக்கம் என்பது ஏற்படும், வாழ்வில் அமைதி என்பது ஏற்படும், மனித உறவுகள் மீது மனிதர்கள் மீது மனிதர்களுக்கு பாசம் ஏற்படும், ஈர்ப்பு ஏற்படும். அப்போ தான் வாழ்க்கையை வாழ்கிறோம், அனுபவிக்கிறோம், மனிதர்களாக பிறந்தது பெரும் பேராக நினைப்பார்கள்.